மாப்பிள்ள வாட்ச் எப்படி இருக்குதா? நல்லா இல்ல, என் கையில கட்டினா நல்லா இருக்கும். கொழுப்பு தான்டா உனக்கு. மாப்பிள்ள அந்த பையன் வரான். யாரு? ஓ இவரா? இன்னைக்கு ஒரு வெச்சு செஞ்சிருக்கேன் பாரு. மதியம் வேற ஸ்கூலுக்கு போகணும், பேனா வாங்கணும், நோட்டு வாங்கணும், பரீட்சை அட்டை வேற வாங்கணும். நான்ப்பா பொலிமினே போறா. நான் புலம்பின்னு போனா உனக்கு நான் பேனா வாங்கி தருவியா, நோட்டு வாங்கி தருவியா, பரீட்சை அட்டை வாங்கி தருவியா? இதெல்லாம் நான் வாங்கி தரேன், நான் அப்பா வாங்கி தர சொல்ல. நான் எங்க அப்பனை வாங்கி தர சொல்றேன், நீ ஏன்டா கேட்ட புலம்பின்னு போறேன்னு? நீ பாட்டு ஏதோ மார்னிங் போறேன்னு கேட்டேன், இது தப்பா? அதே மாதிரி இதெல்லாம் நீ வாங்கி தருவான்னு கேட்டேன், இது தப்பா? நான்ப்பா நீயே சொல்லு. நீ கேட்டது எந்த தப்பும் இல்ல. அவன் பக்கம் பேசுறா. இல்ல மாப்பிள்ள, அவன் நியாயமா பேசுறான். அவன் பாட்டு தானே போயின்னு இருந்தான். வாக்கு போக்கு இல்லாத வளர்ந்தவனுக்கு அடுத்தவன் வழி தச்சுல எப்படி தெரியும்? மாப்பிள்ள என்னவோ பேசுறேன்டா. நீ தானே நிறுத்தின, நீயே பேசிக்கோ. மூஞ்சி 30, உடம்புலாம் சேர்த்து 250. இவ்வளவு வயிட்ட போட்டுன்னு என்ன கலாய்க்கிற நீ? டேய் பொலின் போறேன்னு கேட்டு தப்பாடா, நாடா இப்படி பேசுறா? தப்புதான்டா, தப்புதான். நீ எதனா எனக்கு பண்ற மாதிரி இருந்தா கேட்கலாம், ஒண்ணுமே பண்ணாம நீ என்ன எனக்கு கேப்ப? எப்பா சாரி மன்னிச்சுக்கோ. மன்னிப்பு கேட்டா நீ மகானா? போடா உன் மன்னிப்பு தூக்கின. ஏம்பா இப்ப என்ன பண்ணேமா? ஒரு 200 ரூபா கொடுத்தானாக்கா வாய்த்திட்டு போவேன், இல்லன்னா 200 சாப்பு விட்டு போவேன். 200 சாபமா? ஆமா, 200 சாபத்துல 4 சாப்புனா பழிக்கும். மாப்பிள்ள என் பாக்கெட்ல 200 ரூபாய்க்கு எடுத்து குடுத்துரு. என்னப்பா 200 ரூபாய் கொடுத்த நீ இன்னும் கொஞ்சம் 200 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா இரு. மாப்பிள்ள இவன் வாய்த்துட்டு போறானா இல்ல சாப்பு விட்டு போறானா? தெரியல மாப்பிள்ள. தேவையில்லாம கூப்பிட்டு 200 ரூபாய் போச்சு. விதி ஒன்னே பண்ண முடியாது. பாத்துக்கிறேன் இன்னொரு நாள்.